பாட் டு பிளேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் வெஜிடபிள் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி நல்லா அரிசியெல்லாம் உதிரி உதிரியாக, அதே சமயம் புலாவில் போட்ட காய்கறிகளும் குழஞ்சு போகாமல் தனித்தனியாக இருக்கிற மாதிரி புலாவை எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த புலாவ் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. இதோடவே 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா 1 இன்ச் அளவுக்கு பட்டை போட்டுக்கோங்க. 5 ஏலக்காய் போட்டுக்கோங்க. 4 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு ஜாவித்ரி, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 2 பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா வறுபட்டு வாசனை வந்ததுக்கு அப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை நல்லா மெல்லிசா வெட்டி போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இதோட பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போனதுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்ச காய்களை போட்டுக்கலாம். 1 கப் பீன்ஸ் போட்டிருக்கேன். நான் இன்னைக்கு காய்களை எல்லாத்தையும் நல்லா நீள வாக்கில் வெட்டி போட்டிருக்கேன். உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெட்டி போட்டுக்கோங்க. 1 கேரட், 1 கப் பட்டாணி போட்டுக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்க நல்லா தோல் எல்லாத்தையும் சீவிட்டு அதையும் நீள வாக்கில் வெட்டி போட்டிருக்கேன். இதோட 3 பச்சை மிளகாவை நீள வாக்கில் கீறி போட்டுக்கோங்க. இந்த மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் நான் 3 போட்டிருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் போட்டுக்கோங்க. ஏன்னா அதில் நம்ம தனியாக காரத்துக்காக மிளகாய் தூள்லாம் நம்ம சேர்க்க போகிறதில்ல, அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. இந்த காய்கள் எல்லாம் ஒரு கால்வாசி வெந்ததுக்கப்புறமா ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை போட்டுக்கோங்க. அரிசியை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் ஊற வச்சுக்கோங்க. இப்போ அரிசியை போட்டுக்கலாம். அரிசியை போட்டுட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக புதினா போட்டுக்கோங்க. இதோட கொஞ்சமாக மல்லி இலை போட்டுக்கோங்க. நம்ம காய்க்கெல்லாம் உப்பு போடலை, அதனால காய்க்கு அரிசிக்கு எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இதோட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கப் அரிசி எடுத்திருக்கேன், அதனால் 4 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். எந்த கப்பில் அரிசி எடுக்கீங்களோ அதே கப்பில் தண்ணி அளந்துக்கோங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை பழச்சாறு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதுக்கு மூடி போட்டுக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா மூடி போட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடியை திறக்காமல் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுக்கோங்க. இப்போ இது ரெடியாகிறதுக்குள்ளே நம்ம முந்திரி வறுத்துக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நெய் நல்லா உருகுனதும் ஒரு 10 முந்திரி பருப்பு போட்டு நல்லா அது பொன்னிறம் வர்ற அளவுக்கு வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்மளுடைய புலாவ் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். புலாவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பு அது மேலே போட்டுட்டு அதை வறுத்த நெய்யையும் நம்ம மேலே ஊற்றிக்கலாம். இதுக்கு மேலே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளை லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா போட வேணாம். இப்போ இதை ஒரு ஃபோர்க்கை வச்சு மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. நம்மளுடைய புலாவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஒரு பருக்கையும் குழையாமல் நல்ல உதிரி உதிரியாக தனித்தனியாக இருக்குது. அதே சமயம் நம்ம அதில் போட்ட காய்களும் நல்லா குழையாமல் தனித்தனியாக வெந்திருக்கு. நீங்கள் காய்களை நீள வாக்கில் வெட்டி போட்டிங்கன்னா கண்டிப்பாக குழையாது.
இந்த சூப்பரான ருசியான புலாவை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.